ஃப்ளவர் ரெமடியை பிடிச்சோன்னா நீங்கள் எப்படி வந்து புடவை மடிச்சு வைப்பீங்க, எந்த கலர் மேலே வைப்பீங்க, என்ன சாம்பார் செய்யும் போது உப்பு எப்போ போடுவீங்க? நீ நடந்து வரும்போதே இவன் குற்ற உணர்வு வரானா, இவன் குறை சொல்ல வரானா, இவன் அடிக்க வரானா, இவன் அடுத்து டீ கேட்க போகிறானா, காஃபி கேட்க போகிறான். நம்ம நினச்சினே இருப்போம் இவன் காஃபி கேட்கக்கூடாது, கரெக்டாக காஃபி கேட்கணும், தெரிஞ்சிடும். அப்போ எது பெஸ்ட்டோ அதை தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. ரெட் செஸ்னட்லேயும் ஆஸ்பன்லேயும் ஒயிட் செஸ்னட்லேயும் என்ன ஒரு தன்மை இருக்குன்னா, இந்த மனதிலிருந்து நான் எப்படா விடுபடுறதுன்ற ஒரு தன்மை இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் நான் விடுபட முடியுமோ அதை நான் விடுபடணும்னு தோணும். நெருக்கடிகள் ஏங்க ரெட் செஸ்னட் டெண்டன்சி அதிகமாக உருவாச்சு தெரியுமா? கூட்டு குடும்பம் சிதைந்ததுனால ரெட் செஸ்னட் டெண்டன்சி பெண்களுக்கு அதிகமாக உருவாச்சு. அன்றைக்கி கூட்டு குடும்பத்தில் 20 பேர் இருந்தால் அந்த குழந்தை எவனா ஒருத்தன் பார்வையில் பட்டுனே இருக்கும். இன்றைக்கி நிறைய வீட்டில் சிங்கிள் ஃபேமிலி, சிங்கிள் பேரண்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டோட்டல் 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் அவன் வந்து அந்த குழந்தைய பற்றிய ரெட் செஸ்னட் மனநிலையும் அதிகமாக தோணும். அதனால தான் அந்த ரெட் செஸ்னட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பேசுகிறேன். கவலைக்குள்ளாவதே அங்கே தான் இருக்குது. அது குழந்தை, தேவையற்ற உறவுகள், தேவையற்ற தாட் பேட்டர்ன், இது எல்லாம் உருவாக்குதா இல்லையா? கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, சேனல் எடுத்து பாருங்கள். குழந்தைங்களை பற்றி, குழந்தை வளர்ப்பு, தேவையற்ற உறவுகள், அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், இது இந்த பேட்டர்ன் தான் இருக்கும் அதிகமாக.